எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் முட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 5 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். 5 முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லில் நம்ம ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக இந்த ஓரங்களில் மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால ஃபுல்லாக திருப்பி போட முடியாது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா 4 கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், திருப்பிக்கலாம் அப்படின்னு. 2 பக்கமும் ஆம்லெட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆம்லெட் ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணியிருக்கோம் 4 அப்படியே மேலே வச்சுட்டேன் நான். இப்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேனே புரியலையே. கட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ணி அப்படியே ஃபோக் ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ற போகிறோம். அப்படியா? சாப்பிட்றதுக்காக கட் பண்ணிட்டு இருக்க? அப்படியே ஆம்லெட் பிச்சு வாயில் போட்டுக்கலாமே. நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேங்க. பார்க்குறேன், டேஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கட் பண்ணி தெரியா? ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த குழந்தை. எங்கள் 2 பேர்த்துக்கு நாங்கள் 5 முட்டை எடுத்துருக்கோம். ஏன்னா நைட்டு டின்னரே நாங்கள் இதுதான் முடிக்க போகிறோம். வேறு எதுவும் சாப்பிட போகிறதில்ல. என்னங்க சோறாக்கிறத மறைச்சிக்கிட்டு என்னென்ன சொல்கிறேன் இல்லை, அதனால தான் 5 முட்டை எடுத்தேன். இதுவே சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாகிடும். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் தான் சேர்த்து செய்யணும். நான் மைதாக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆம்லெட் மாதிரி போட்டிருக்கிற முட்டையை சேர்த்து தான் நம்ம நல்லா புரட்டி எடுத்து சில்லி மாதிரி பொரிக்க போகிறோம். அதுக்கு எடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கடலை மாவையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஆம்லெட்லேயே சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராவும் நம்ம சேர்ப்போம் அப்படின்றதுனால ப்ளைனாக நான் மாவு கரைச்சிக்கிறேன், வெறும் உப்பு மட்டும் போட்டு. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லெட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக கோட்டிங் இருந்தாலே போதும். மாவு ரொம்ப பஜ்ஜிக்கு நம்ம மேலே கோட்டிங் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை. சும்மா லைட்டாக ஒட்டி இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஆம்லெட்டை ஒவ்வொன்றா இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொரிச்சு அப்படியே சாப்பிட போகிறோமா பச்சை மாதிரி? ஆமாம். ஆமாவா? இது எங்கள் வீட்டுக்காருக்கு ஆர்வம் தாங்கலை. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறாரு இல்லைங்க? ஆமாம், என்னமோ பண்ணுறாங்களே அப்படி. ஆம்லெட்டை கட் பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுட்ருக்க. கொஞ்சம் வித்தியாசமாகலாம் நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ஆம்லெட் பஜ்ஜி எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆம்லெட் பகோடா அதெல்லாம் ஏன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் போய் பாருங்கள். முட்டையை வச்சு நல்லாயிருக்கும் அதுவுமே. அப்படியே 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையை ஆம்லெட்டாக நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். மேலே இருக்கிற மாவு ஃப்ரை ஆகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். ஆம்லெட் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா ஆம்லெட்டையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சதை அளந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கூட நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன்.
நான் வந்து பொடியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கொஞ்சம் இந்த அளவுக்கு சைஸில் கூட நீங்கள் வெங்காயத்தையும் குடமிளகாவையும் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து குடமிளகா கிடைக்கல எனக்கு, அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு குடமிளகா கிடைச்சதுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ இது கூட சாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவரை நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போவே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலரில் எதுவும் சேர்க்கல. எல்லா சாஸோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். நல்லா சாஸ்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ கடைசியாக இது கூட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து இது பண்ணிக்கலாம். சில்லி ஆம்லேட் இல்லைனா எக் மஞ்சூரியன் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். எக் மஞ்சூரியனே நம்ம சேனலில் வேறு மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்லி ஆம்லேட் நம்ம இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பேசிக்கிட்டே இருக்காதம்மா, எனக்கு 2 குடுமா வச்சு ஊறுது. எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் நான் சாப்பிட்லான்னு பார்த்தேன், அவர் கேட்டார். நான் போட்ட அளவே நீங்கள் காரம் போட்டிங்கனாலே போதும், மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்களாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் காரம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் இதுதான் கரெக்டான பதம், நிறைய சாப்பிட முடியும் நம்மளால். இன்னும் கொஞ்சம் குடுமா. மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாரு. நீ பேசிட்டு வாமா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு டேஸ்ட்டு. சும்மா சொன்னேன் சாப்பிடு. பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாரு. நீங்களும் உங்களோட வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு 5 முட்டையே கரெக்டாக இருக்கும், இல்லை 6 முட்டை சேர்த்துக்கோங்க. நாங்கள் டின்னரே இதிலே முடிக்கலான்னு இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை போட்டிருக்கோம் 2 பேர்த்துக்கு. யாரும் நம்ப மாட்டாங்க நீ இதிலே முடிக்கிறேன்னா, அவன் சைஸை பார்த்துட்டு. இல்லை, இதை சாப்பிட்டு ஆளுக்கு 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு முடிச்சிடுறோம் டின்னர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸே போடுறதில்லன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க நானும் பார்க்குறேன். இனி ரெகுலராக வரும். நோட்டிஃபிகேஷனும் நிறைய வர்றதில்லைன்னு சொன்னீங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் ஃபுட் மசாலா பிரியான்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் வீடியோ. உள்ளே வந்து பார்த்துக்கோங்க சேனலுக்குள்ளே. 1:30 மணிக்கு இல்லைனா 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம். மறக்காமல் வந்து வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம்.